இப்போ வந்து 1 மாதம் ஆச்சுங்க சார். 18 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு நல்ல தண்ணி இங்கே வரவே இல்லைங்க சார். உப்பு தண்ணியும் ஒவ்வொரு டைம் சரியாக வரமாட்டேங்குதுங்க சார். அது இல்லாமல் டிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே உள்ளே வந்து அவங்க எடுக்கிறதே இல்லைங்க சார். ரொம்ப டிச்சு குப்பையாக ஆகி புழு பூச்சி எல்லாம் நிறைய வருதுங்க சார். இது அவங்கக்கிட்ட சொன்னால் எடுத்தாச்சு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ மெயினாக என்ன ப்ராப்ளம்னா நல்ல தண்ணி வரவே மாட்டேங்குதுங்க சார். இதே பக்கத்து கட்டில் எல்லா சைடும் வருது. அங்கெல்லாம் 24 மணி நேரம் கனெக்ஷனாக இருக்குது, அப்படி தான் வரும்னு சொல்கிறாங்க சார். இன்றைக்கி தான் வந்து அவங்க இன்ஜினியர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. என்ன ப்ராப்ளம்னா பிளாக்காக இருக்குது, நாங்கள் இப்போ தான் சரி பண்ணிகிட்டு இருக்கோம், ரெடி ஆயிரும் நேற்று நைட்டு சொன்னாங்க சார். இன்றைக்கி சாயந்தரம் வந்துடும். நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் யாரும் ஃபோனே அவருக்கு பண்ணல. சரி தண்ணி வந்துடும் பார்த்தா வரவே இல்லைங்க சார். இப்போ நாளைக்கு காலையில் ஆச்சுன்னா 19 நாள் ஆச்சு. குடிக்க தண்ணி இல்லாமல் என்னங்க சார் பண்ண முடியும்? குழந்தைங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும், செய்யணும், வேலைக்கு போகணும். டெய்லி தண்ணி வரும்னு பர்மிஷன் போட்டு வர முடியுங்களா? என்ட்ரன்ஸ்ல முன்னாடி ஒரு 4 வீட்டுக்கு தான் வருதுங்க சார். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வரதே இல்லைங்க சார். அவங்க கவுன்சிலர் மேடம் வந்து மல்லிகா புருஷோத்தமன் தான், அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க எதுவும் வந்து இன்னும் யாரும் பார்க்கலைங்க சார். அந்த சார் தான் வந்து பார்த்துட்டு போயிருக்காராமாங்க. இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. அதே மாதிரி ட்ரைனேஜு ரொம்ப மழை காலம் வந்துச்சுன்னா புழுவெல்லாம் உள்ளே வந்துடுதுங்க. எங்களுக்கு இது வந்து கார்பரேஷன் வந்து சரி பண்ணி கொடுக்கணும்.